நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோழி பண்ணை வச்சிருக்கிற, அதாவது குறிப்பா நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களும் சரி, முட்டை உற்பத்திக்காக கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களும் சரி, இந்த மருந்தை கட்டாயமா பயன்படுத்துங்க. நம்ம பண்ணையில ரெகுலரா முட்டையிடுற கோழிகளுக்கும் சரி, growth கம்மியா இருந்தா, இல்ல growth இல்லாத பட்சத்துல இந்த கோழிகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்படுற டைமிங்ல உடல் ஆரோக்கியம் குறையிற பட்சத்துல இந்த மருந்தை நான் கட்டாயமா பயன்படுத்திட்டு வருவேங்க. மாசத்துல தொடர்ந்து 2 முறை பயன்படுத்துவேங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு இதை கண்டினியூஸா நான் கொடுத்துட்டு வரேன் நண்பர்களே. நீங்களும் இது போல பண்ணீங்கன்னா கோழிகளோட முட்டை உற்பத்தி அதிகமா இருக்கும். கோழிகளோட எலும்பு நல்ல முறையில வளர்ச்சி அடையும். கோழிகளுக்கு growth இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த மருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நண்பர்களே. அதோட சத்து குறைபாடுனால தான் கோழிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மருந்தை நீங்க யூஸ் பண்றதுனால முழுக்க முழுக்க கோழிகளுக்கு தேவையான சத்துக்கள் இதுல கிடைச்சிரும் நண்பர்களே. இந்த ஆஸ்ட்ரோவைட் டானிக்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் D3 சத்துக்கள் இருக்குங்க. இந்த சத்துக்கள் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழிகளோட எலும்புகள் வலுவடையறதுக்காகவும், முட்டை ஓட்டின் தரம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஆஸ்ட்ரோவைட் டானிக் பயன்படுதுங்க. இந்த விமினல் டானிக்ல பாத்தீங்கன்னா விட்டமின் A, A2, B12 அப்படிங்கிற சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. இந்த சத்துக்களோட பயன்பாடு பாத்தீங்கன்னா கோழிகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த விமரல் டானிக் பயன்படுது நண்பர்களே. இந்த விமரல் டானிக்கோட சேர்த்து இந்த ஆஸ்ட்ரோவைட்டையும் நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த முழுமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. 1 லிட்டருக்கு 60 ml இந்த விமிரல் டானிக்கை நீங்க பயன்படுத்தணும். இந்த 2 டானிக்கையும் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணும்போது தான் இதுக்கு 100% ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும். 1 லிட்டருக்கு 5 ml அப்படிங்கிற விகிதத்துல பயன்படுத்துங்க. கோழிகள் ஓரளவு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல லிட்டருக்கு 5 ml பயன்படுத்துங்க. கோழிகள் கொஞ்சம் ரொம்பவே பலவீனமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 1 லிட்டருக்கு 10 ml பயன்படுத்துங்க நண்பர்களே. இப்படி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன எல்லா ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்க சும்மா ஒரு தடவை பயன்படுத்திட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2 மாசம், 3 மாசம் இத கன்டினியூஸா பயன்படுத்துங்க. நீங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கு நண்பர்களே. இந்த டானிக்க எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, கோழிகளோட எலும்ப பலப்படுத்துறதுக்காகவும், முட்டை ஓட்டின் தரத்த அதிகப்படுத்துறதுக்காகவும், முட்டைகள அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த டானிக்க நம்ம பண்ணையில பயன்படுத்திட்டு வர்றோங்க. அது மட்டும் இல்லாம கோழிகளோட வளர்ச்சி எவ்வளவு தீவனம் கொடுத்தாலும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டானிக்க நீங்க முழுமையா பயன்படுத்தலாங்க நம்ம பண்ணையில. நான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசமா இந்த டானிக்கை நான் பயன்படுத்திட்டு வரேன் நண்பர்களே. எனக்கு உண்மையாவே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. முன்ன பாத்தீங்கன்னா முட்டைகள் ரொம்ப கம்மியாவே இருந்ததுங்க. இப்ப இந்த டானிக்கை பயன்படுத்தின பிறகு முட்டையோட உற்பத்தி நல்லாவே இருக்கு நண்பர்களே. நீங்களும் ஒரு முறை உங்க பண்ணையில பயன்படுத்தி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பயன்படுத்தின பிறகுதான் நான் உங்களுக்கு எந்த ஒரு டானிக்கா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் நான் பயன்படுத்தின பிறகுதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு ஓகே அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. எனக்கு ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த டானிக்கை பரிந்துரைச்சாருங்க. அவர்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம பண்ணையில புதுசா ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் நண்பர்களே. அதனால நான் கேட்டுட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு, இதுல ரிசல்ட் கிடைச்ச பிறகுதான் உங்களுக்கு நான் வீடியோவா பதிவிட்டுட்டு இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் இது போல ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.